சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம், விழுப்புரம். இன்றைய தலைப்பு முடி உதிர்தல். இது பொதுவாக பெண்கள்னாலே முடி கொஞ்சம் கொட்டினாலும் அப்படியே பயந்துடுறாங்க. என்னென்னா, இந்த முடி உதிர்தலுக்காக இவங்க பயன்படுத்துகிற ஷாம்பு, சீக்காய் இதிலெல்லாம் அவ்வளோ முக்கியமான வேல்யூவே கிடையாது. இது முழுக்க முழுக்க உடல் உள் சுரப்பிகள் அளவுகள் மாற்றங்கள் ஏற்படுறதுனால தான் வருது. 90% முடி உதிர்தல் காரணங்கள் கர்ப்பப்பையில் இருக்கிற ஹார்மோன் சுரப்பிகளும், ஆண்களுக்கு விதைப்பையில் சுரக்கிற ஹார்மோன் சுரப்பிகளும் தான் இந்த முடி உதிர்தலை முடிவு செய்யுது. ஒரு 100க்கு 30% சில இன்ஃபெக்ஷன், தலையில் பூஞ்சைகள், பூஞ்சை தொற்றுக்கள், சிலருக்கு மன அழுத்தம், இந்த மாதிரி கொட்டும். ஆனால் 70% காரணங்கள் நம்மளுடைய உடல் சுரப்பிகள், அதுவும் குறிப்பாக ஆண் பெண் செக்ஸ் ஹார்மோன்கள். இது ஆக்சுவலாக முறையாக ட்ரீட் பண்ணால் முடி கொட்டுறதெல்லாம் நிற்கும். நாம் டெஸ்ட் பண்ணும்போது இந்த முடி உதிர்தலில் ஏதாவது சத்து குறைபாடு இருக்கா, கெரட்டின் அப்படின்ற புரத சத்து குறைபாடு இருக்கா, இரும்பு சத்து குறைபாடு இருக்கா, சில விட்டமின்கள் குறைபாடு இருக்கான்னு பார்த்து அதை காம்பன்சேட் பண்ணாலே பாதிக்கு பாதி முடி கொட்டுறது. குறிப்பாக உள் மருந்துகள், வெளி மருந்துகளோட உபயோகம் மிக மிக குறைவு தான். முடிந்த வரைக்கும் கடுமையான ஷாம்புகளை குறைச்சிக்கலாம், அதாவது முடி கொட்டுறதை தடுக்கலாம். ஆனால் முடி வளர வைக்க முடியும் ஷாம்புனால அப்படின்றது, அப்புறம் எண்ணெய்களை தடவிக்கிட்டு அதில் பூஞ்சானங்கள்லாம் தொற்று, வெளி பிரயோகங்களில் அவ்வளோ பிரயோஜனமே இல்லைங்க. முக்கியமாக முடி உதிர்தலுக்கான காரணங்களை முறையான மருத்துவர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி, இந்த முடி உதிர்தல் ஏன் ஏற்படுகிறது, முக்கியமாக நான் சொன்ன மாதிரி உடலில் ஹார்மோன் சுரப்பிகள் மாறுதல் ஏற்படுதா, சிலருக்கு தைராய்டு வர்றதுக்கு முன்னாடி முடி கொட்டும், அது மாதிரி கர்ப்பப்பையில் நீர் கட்டி வர்றது, கர்ப்பப்பையினோட ஒழுங்கீனமான மென்சஸ் இர்ரெகுலாரிட்டி, இதெல்லாம் வருவதற்கு முன்பு முடி கொட்டும். இலையுதிர் காலம் மாதிரி நமக்கு அந்த ஆட்டம் எப்படி இலையுதிர் காலங்கள் வரும்போது கொட்டுது இல்லைங்களா, அதே மாதிரி உடலில் சிலருக்கு மென்சஸ் நின்ன பிறகு கொட்டும், மெனோபாஸுக்கு அப்புறம் கொட்டும், கருப்பையில் நீர் கட்டி வரும்போது முடி கொட்டும், மாசமாக இருக்கும்போது கர்ப்பிணிகளுக்கு முடி கொட்டுன்றாங்க பாருங்கள். அந்த மாதிரி இந்த முடி உதிர்தலை முறையான மருத்துவர்கள்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கனாலே இதை மிக எளிதாக நம்ம தற்காத்துடலாம். ஆனால் முடி கொட்டின பிறகு புதிய முடிகள்லாம் வளர்த்துற முடியும் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே முடியெல்லாம் வளர்த்துற முடியாது, கொட்டாமல் தடுத்துற முடியும். அதனால் என்ன காரணன்றதை நம்மளால் கண்டுபிடிச்சி ப்ரிவென்டிவாக முடி கொட்டுறதை நம்ம கண்டிப்பாக தடுத்துற முடியும். அதுவும் ஆண்களுக்கு சொல்கிறாங்க நிறைய பாருங்கள், மருத்துவர்களுக்கே முடியலாமல் இருக்குது, பெரிய பெரிய சினிஸ்டர், அது வேறு வகை. அது மரபணுக்களால் வரக்கூடிய மேல் பேட்டர்ன் பேலன்ஸ் ஆண்ட்ரோஜன் அலோபேஷியான்னு பேருங்க, பாரம்பரிய வழுக்கை. அது தனி, அது 100ல் ஒரு 10 பேருக்கு தான் இந்த ஆண் வழுக்கை, ஆண்மை வழுக்கைன்றதான். கூடுமான வரைக்கும் நம்ம உடம்புல நான் சொன்ன மாதிரி தைராய்டோ, கர்ப்பப்பை ஹார்மோன்கள், ஆண்களுக்கு விதைப்பையில் இருக்கிற சில ஆண்ட்ரோஜன், அந்த மாதிரி ஹார்மோன் சிஸ்டம்லாம் இதில் இன்வால்வ் ஆகிறதுல ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சிட்டா மிக மிக எளிதாக இந்த முடி கொட்டுறதை நம்மளால் தடுத்துட முடியும். முக்கியமான கருத்து என்னென்னா, வெளிப்பிரயோகங்களை விட உள் மருந்துகளில் தான் முடி கொட்டுறதை கண்டிப்பாக நிறுத்த முடியும்.